இன்றைய ஆன்மீக தகவல். இந்த கருப்பண்ண சுவாமி வழிபாடு என்பது நம்முடைய தமிழ்நாட்டின் தென்பகுதியிலே இருக்கின்ற எல்லா ஊர்களிலுமே மிகச் சிறப்பான வழிபாடு கருப்பண்ண சுவாமி வழிபாடு. சபரிமலையிலே கருப்பண்ண சுவாமி தனியாக வீற்றிருக்கின்றார் சன்னதி கொண்டு. ஐயப்பனை பார்ப்பதற்கு முன்பாக கருப்பனை பார்த்துவிட்டுத்தான் 18 படியே ஏற வேண்டும். ஆக இந்த கருப்பண்ண சுவாமி வழிபாடு என்பது தொன்று தொட்டு காலம் காலமாக இருக்கின்ற வழிபாடு. இந்த கருப்பண்ண சுவாமி என்பவர் பெருமாளுடைய அம்சம். கருப்பண்ண சுவாமி வழிபாட்டை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் இந்த ஆன்மீக தகவலிலே சிந்திக்க இருக்கின்றோம். கருப்பண்ண சுவாமிக்கும் பல அவதாரங்கள் இருக்கின்றது. பல பல பெயர்களிலே கருப்பண்ண சுவாமி வணங்கப்பட்டு வருகின்றார். திருக்குறுமை நாயனார் என்பவர் ஒரு மிகச்சிறந்த எளியவராக இருந்தார். அவருக்கு வாழ்வாதாரமானது இந்த குயவு வேலை, மண் வேலை செய்வார். குயவர். சிவபெருமான் மேல் கொண்ட விசுவாசத்தாலும் பக்தியினாலும் மிகுந்த தன்னம்பிக்கையினாலும் தனக்கென ஒரு தனித்தன்மை பொருந்திய மனிதராக அவர் அக்காலத்திலே விளங்கினார். ஒரு கட்டத்திலே அவரது குடும்பம் கடுமையான நிதி நெருக்கடியிலே சிக்கியது. அவருடைய குடும்பத்தை பசியிலிருந்து காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்திலே அவர் இருந்தார். பல செல்வவான்களிடம் சென்று நான் உங்களுக்காக ஒரு விளக்கு பணியாளனாக வேலை செய்ய தயார் என பொய்யான வாக்குறுதி அளித்தார். அந்த வாக்குறுதி முழுமையாக பொய்யானது தான். ஏனெனில் அவர் நல்ல உழைப்பாளி என்பதாலேயே எந்த பணத்தையும் திருப்பி கொடுக்க முடியாத நிலை இருந்தது. அதன்பின் அந்த தவறான வார்த்தையானது அவரது உள்ளத்தையே சிதைக்க தொடங்கியது. நிம்மதி போய்விட்டது. மனக்கட்டத்திலே மிகவும் துயருற்று பதற்றத்திலேயே வாழ்ந்து வந்தார். யாரிடமும் கூற முடியாத மனது உறுத்தல் ஒரு நாள் அவரை ஆதிமகா கருப்பண்ண சுவாமி ஆலய வாசலிலே அழ வைத்து விட்டது. அப்போது ஆலயத்திலே வழிபாடு நடந்து கொண்டிருந்தது. அவ்வழிபாட்டின் நேரத்திலே முதன்மை பீடத்திலே இருந்த கருப்பண்ண சுவாமியின் திருச்சிலையிலே நெற்றி திடீரென மூவர்ண ஒளி வீசியது. அந்த ஒளியானது நாயனாரின் நெற்றியிலே விழுந்தது. ஒரு நொடியே போதும், மனதிலே இருந்த பாவச்சலனங்கள் வாடிவிட்டன. உள்ளம் அமைதி அடைந்தது. அவருடைய உள்ளத்திலே இருந்த சினம், பொறாமை, குற்ற உணர்வு எல்லாமே கரைந்து விட்டது. அதன் பிறகு நாயனாரிடம் பொட்டல் கருப்பண்ண சுவாமியினுடைய பரம்பொருள் குரல் ஒலி கேட்டது. நீ பொய்யை சொன்னாய், ஆனால் அதை உண்மை என்று நம்பி வருந்தியதால் நீ தவறு செய்த மனிதன் அல்ல, உண்மை தேடிய ஆத்மா. உண்மை நிலை புரிந்து கொண்டு அதனை ஒவ்வொரு நாளும் வாழ முனைவதே பாவத்தை விடுவிக்கின்ற உண்மை போக்காகும். ஆகவே அன்று முதல் திருக்குறுமை நாயனார் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிக்கொண்டார். அவர் வாக்குறுதிகளை எப்போதுமே சத்தியமாக வைத்தார். குறைந்ததை வைத்து நிறைவாக வாழ்ந்தார். வறுமையிலே இருந்தும் தன்னுடைய மகிழ்ச்சியை கைவிடவில்லை. பிறரிடம் எப்போதும் நேர்மையான வார்த்தை மட்டுமே பேசினார். பலரை மனநடத்தை மாறச் செய்தார். அவர்களுடைய மனமாற்றத்தில் ஏற்படுத்தி அவர்களை நல்வழிப்படுத்தினார். இந்த பொட்டல் கருப்பண்ண சுவாமியின் அருளாலே நாயனார் ஒரு பக்த ரிஷியாகவே உயர்ந்து விட்டார். திருக்குறுமை கிராமத்திலே அவரை உண்மை நாயனார், அதாவது உண்மையை மட்டுமே பேசுபவர் என்று எல்லோராலும் மதிக்கத்தக்க வகையிலே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். இந்த பொட்டல் அவதாரத்தினுடைய சிறப்பு என்ன என்று பார்த்தால், பொட்டல் கருப்பண்ண சுவாமி என்பவர் பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணங்கள் தோன்றும் முன்பே அந்த எண்ணங்களை அழிக்கும் வல்லமை பெற்றவர். இப்போது நமது மனதிலே ஒரு தீமையான எண்ணம் தோன்றுகின்றது என்று வைத்துக் கொள்வோம். அந்த எண்ணம் தோன்றும் போதே அதனை அழிப்பவர் பொட்டல் கருப்பண்ண சுவாமி. இவரது நெற்றியிலே காணப்படுகின்ற பொட்டல் 3 அருவியான சக்திகளை தரித்தது. முதலாவது அருளோலியம், மனதிலே ஒளிந்து மறைந்துள்ள உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது.
இரண்டாவது விரகோலியம், பொய் எண்ணங்களை விரட்டி எடுப்பது. மூன்றாவது தீவோலியம், மனதினுடைய இருளை அடக்கி சுத்த சிந்தனையை நமது மனதுக்குள்ளே வளர்ப்பது. இந்த 3 ஒளிகளுடைய ஆற்றலாகும். இந்த சக்திகளால் பொட்டல் கருப்பண்ண சுவாமி ஒரு மனிதனின் மனதை பார்த்தவுடன் அவர் எந்த விதமான தீமையை எண்ணுகிறாரோ அதை உடனடியாக உணர்ந்து அந்த நொடியிலேயே அவருடைய மனதை தூய்மைப்படுத்தி அவரை நல்ல மனிதராக ஆக்கிவிடுவார். அந்த சுடரொளியானது அந்த நெற்றியிலிருந்து வெளிவரும். திருக்குறுமை நாயனார் வரலாறு என்பது நாம் செய்த பாவத்திற்கே அல்ல, பாவத்தை உணர்ந்து அதிலே இருந்து வெளியேற மனம் தயாராகிவிட்டால் இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதற்கு ஒரு சான்றுதான் இந்த வரலாறு. பொய்யும் நேர்மையும் மனசாட்சியினுடைய விளக்கிலே பார்த்தால் உண்மையான உளவழிப்பாக மாறும் என்பதே இந்த வரலாற்றினுடைய உண்மை காரணமாகும். இந்த மனசாட்சியினுடைய ஒளி என்பது பொட்டல் கருப்பண்ண சுவாமியினுடைய திருநாமம் வெறும் புற வழிபாட்டுக்கானது அல்ல, அவர் நமக்குள் ஒளிந்திருக்கின்ற உண்மையை எடுத்து சொல்லும் உள் தெய்வம். நாம் அறியாமலேயே பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணங்களை, ஆசைகளை, பொறாமையை உருவாக்குகின்றோம். ஆனால் அவையெல்லாம் நம்மையே தீண்டி நம்மையே சிதைத்துவிடும். ஆகவே இப்படிப்பட்ட சிந்தனைகள் தோன்றும் போதே அதனை அழிப்பதற்கான உபாயத்தை நாம் பெற வேண்டும். ஆகவே இந்த கருப்பண்ண சுவாமி நம்முடைய உள்ளே ஒளிந்திருக்கின்ற நிழல்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அந்த நிழல்களை, அதாவது பாவ நிழல்களை இல்லாமல் போகச் செய்வார். அவருடைய பாதத்தை தொட்ட மாத்திரத்திலேயே நம்முடைய பாவம் முற்றிலும் அழிந்து போகும். இந்த யுகத்திலே நாம் அனைவரும் வெளிப்படையாக புனிதமாக வாழ விரும்புகின்றோம். ஆனால் உண்மையான சுத்தம் நம்முடைய எண்ணங்களிலே தான் பிறக்க வேண்டும். அதற்காகத்தான் பொட்டல் கருப்பண்ண சுவாமி நமக்குள் ஒரு விழிப்புணர்வாக இருந்து நிலை கொள்கின்றார். நாம் வெளியிலே வேஷம் போடாமல் உண்மையாகவே நல்லவனாக வாழ்வதற்கு பொட்டல் கருப்பண்ண சுவாமி நமக்கு வழிவகை செய்திருவார். ஆகவே இந்த பொட்டல் கருப்பண்ண சுவாமியை அனுதினமும் வணங்கி நம்முடைய நெஞ்சிலே உண்மை, நேர்மை போன்ற சுடரொளிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும். உண்மையை ஒருபோதும் ஒழிக்க முடியாது, அது பொட்டலின் ஒளியால் எப்போதும் வெளிச்சத்துக்கு வரும். இது அவருடைய அருள். நம்முடைய நம்பிக்கையினுடைய தீயானது நம்மை நல்ல வழியிலே நடக்க வைக்கும். எனவே இந்த பொட்டல் கருப்பண்ண சுவாமி ஏதோ தென்புலத்திலே இருக்கின்ற தெய்வங்கள் எல்லாம் சிறு தெய்வங்கள் என்றெல்லாம் நினைத்து கொள்ளக்கூடாது. அந்த தெய்வங்கள் எல்லாம் அதீத சக்தி வாய்ந்தவை. குறிப்பாக கருப்பண்ண சுவாமி, காத்தவராயன் போன்ற தெய்வங்கள் எல்லாம் சிவபெருமானுடைய, பெருமாளுடைய அம்சங்கள். ஆகவே இந்த தெய்வங்களை எல்லாம் வணங்கி வாழ்க்கையிலே நல்லருள் பெறுவோம். உண்மையாக நேர்மையாக வாழ்ந்து ஆன்மீக நெறியிலே உயர்வோம். நன்றி, வணக்கம்.